ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வேலூர் மாவட்டத்தில் பெருநகரையும் பின்தங்கிய கிராமங்களையும் உள்ளடக்கி ஒரு தொகுதி காட்பாடி. இந்த தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன். கட்சியின் சீனியரான இவர் 1971 2021 வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் காட்பாடியில் 8 முறையும் ராணிப்பேட்டையில் 2 முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார். வயது மூப்பு, உடல் ஒத்துழையாமை என்று கட்சி தலைமை துரைமுருகனை ஓரங்கட்டினாலும், தம்பி இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் என்று கண்ணீர் விட்டு காட்பாடியை வாங்கி வந்து விட்டார் என்கிறார்கள் உடன்பிறப்புகள். 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 746 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தடுமாறி வெற்றி பெற்றார். அப்போது அவரை எதிர்த்து அதிமுக சார்பாக போட்டியிட்ட ராமுவே இந்த முறையும் துரைமுருகனுக்கு சவால் விடுக்கும் விதமா களமிறங்கி இருப்பதால காட்பாடி களம் அனல் பறக்குது. கடந்த தேர்தலின் போது துரைமுருகனிடம் ராமு சமரசம் செய்து கொண்டார். பெரிய தொகை கைமாறியதால் ராமு கடைசி நேரத்தில் விட்டு கொடுத்து விட்டார் என்று பலரும் விமர்சித்திருக்கிறாங்க. அதற்கு ராமு எச்சில் கையால் கூட காக்கை ஒட்ட மாட்டார் துரைமுருகன் என்று ஒற்றை வரியில் பதிலடி தந்திருக்காரு. தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைத்தெறிந்து துரைமுருகனை பந்தாடுவதற்காகவே 5 ஆண்டுகளாக தொகுதிக்குள் நல்லது கெட்டது என மக்களிடம் நெருக்கம் காட்டி இங்கேயே நடமாடி வருகிறார் ராமு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக டாக்டர் சுதாகர், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திருக்குமரன் ஆகியோரும் களத்துல தீவிரமா காட்டுவதால் வாக்கு சிதறலும் ஏற்படுகிறது. இதனால எப்படி கரையேறப் போகிறோம் என்ற ஆழ்ந்த கவலையில இருக்கிறாரு துரைமுருகன். காட்பாடி தொகுதியே எனக்கான திருக்கோயில், அதில் வசிக்கும் வாக்காள பெருமக்களே எனது வழிபாட்டுக்குரியவர்கள் என என் உயிர் பிரிகிற போது கூட என் தொகுதி காட்பாடி என்று சொல்லிக்கொண்டுதான் போகும் என்று துரைமுருகன் எப்போது உருக்கமாக பேசுவது உண்டு. ஆனால் வழிபாட்டுக்குரிய அந்த வாக்காளர்களை தேர்தல் நேரத்தில் மட்டுமே வழிபடுவதால் துரைமுருகனின் செல்வாக்கு பங்குச்சந்தை வீழ்ச்சியைப் போல மடமடவென சரிவை கண்டிருக்கு. தனது வீட்டு பின்பக்க தெருவில் இருக்கும் எம்எல்ஏ அலுவலகத்தை ஒரு நாள் கூட திறந்து தொகுதி மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றதில்லை, குறைகளையும் கேட்டதில்லை. புதர்மண்டி கிடக்கிறது அந்த அலுவலகம். இத்தனை ஆண்டு காலமாக திமுகவில் மற்றவர்கள் யாரையும் வளர விட்டதில்லை, எப்போதும் மகன் புராணம் மட்டுமே பாடிக்கொண்டிருப்பதால் நாங்களுமே உச்சபட்ச உஷ்ணத்தில்தான் இருக்கிறோம் என்கிறார்கள் உபிக்கள். இதற்கிடையே வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு சென்னையிலிருந்து ரயில் மூலம் காட்பாடிக்கு திரும்பிய முதல் நாளே நிபந்தனைகளை பின்பற்றாமல் தேர்தல் விதிகளை மீறி பேரணி சென்றதாக துரைமுருகன், கதிரானந்த் உட்பட 8 பேர் மீது காட்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இது மட்டுமல்லாம பேரணியின் போது துரைமுருகன் நின்று பயணித்த காரில் ஏறிய விசிக மாவட்ட செயலாளர் பிலிப்பை கீழே இறங்க சொல்லி அவமானப்படுத்தியதாகவும் சர்ச்சை எழுந்திருக்கு. விசிகாவினருமே துரைமுருகனை கடுமையாக விமர்சித்து வர்றாங்க. இந்த நிலையில அமைச்சராக இருந்து தொகுதிக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறாரா என்றால், நகருக்குள் போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். பாதுகாப்பு வாகனம் முன்னே செல்ல அமைச்சர் துரைமுருகன் மட்டும் நெரிசலில் சிக்குவதில்லை. அவருக்கு சாதாரணமான மக்கள் படும் பாடு தெரியாது. உயர்மட்ட பாலம் அல்லது பறக்கும் பாலம் என ஏதாவது செய்திருக்கலாம். துரைமுருகனின் சொந்த கிராமமான காங்குப்பம் மக்கள் சின்ன வயசுல கிழிஞ்சு போன டவுசர் போட்டுக்கிட்டு குடியாத்தம் சந்தைக்கு போவேன், அங்க புளுத்து போன கத்திரிக்காயை சேகரித்து வித்துட்டு அதுல கிடைக்கிற பணத்துல நொய்யரிசி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கொடுத்து கஞ்சி காய்ச்சி குடிப்பேன் என்று துரைமுருகன் மேடைக்கு மேடை சொல்கிறார். ஆனால் அவருக்கு விவசாயிகளின் கஷ்ட நஷ்டம் தெரியவில்லை. மகிமண்டலம், முத்தரசி குப்பம், விண்ணம்பள்ளி மற்றும் அவற்றை சுற்றியுள்ள கிராமங்களில் விளைநிலங்களை அழித்துவிட்டு சிப்காட் தொழிற்பூங்கா கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்றார்கள் ஆதங்கத்துடன். இப்படி தொகுதி முழுவதும் துரைமுருகன் மீது விமர்சனங்கள் அதிகரித்தாலும் திமுகவுக்கு இங்கு இயல்பாகவே இருக்கும் கட்டமைப்பு பலம் காரணமாக
களத்துல கடந்த முறை போல துரைமுருகன் மற்றும் ராமுவுக்கு இடையேதான் போட்டி கடுமையா இருக்கு. தொகுதியில் உள்ள பெரும்பான்மை சமூகமான வன்னியர்கள் தங்களின் மதிப்பிற்குரிய தலைவராக துரைமுருகனை நினைத்தாலும் தங்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு உரிமை குறித்து துரைமுருகன் ஒரு முறை கூட ஆதரித்து பேசவில்லை என்ற வருத்தத்தில் இருப்பதையும் களத்தில் காண முடிகிறது. இளம் வாக்காளர்களும் விஜய் சீமான் கட்சிகள் பக்கம் சாய்வதால் காட்பாடியில் துரைமுருகன் கடினமாக போராடி வருகிறார் என்பதே கள யதார்த்தம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.